சீதாராம். இந்த வீடியோவில் நம்ம டிரெக்ட் ஆக்ஷன் டே அந்த விஷயம் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏன் எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முகமது அலி ஜின்னா அவங்க தான் டிரெக்ட் ஆக்ஷன் டேயை டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க தான் அதை தீர்மானமும் பண்ணாங்க, டிக்ளரேஷனும் அவங்க தான் கொடுத்தாங்க. மதத்தின் பெயரால் இந்த தேசத்தை துண்டாடும் எண்ணம் அவங்களுக்கு எப்போ வந்துச்சோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்களை நிர்பந்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. வங்காளத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை, ஹிந்துக்கள் 42% இருந்தாங்க. ஆனால் கல்கத்தாவில் நிலைமை அப்படி இல்லை. 64% ஹிந்துக்கள், 33% இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருந்தாங்க. இது தவிர தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் ஹிந்து மகாசபா, இதில் எல்லாமே ஒரு அளவுக்கு ஹிந்துக்கள் தான் முன்னணியில் தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் அதனால மக்களும் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்களாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஹிந்து மத ரீதியான விஷயங்கள், அதுக்கப்புறம் இதிகாச கருத்துகள், இமேஜரி, இதெல்லாமே ஹிந்து இதிகாசங்கள்லேருந்து எடுத்து சொன்னாங்க. சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ அரபிந்தோ கோஷ், அதுக்கப்புறம் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா, இவங்களோட கருத்துருவாக்கங்களில் இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அந்த சொல்லும்போது அந்த ஆற்றலையும் இஸ்லாமியர்களால் ஒத்துக்க முடியல. அதுக்கப்புறம் இது மதம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு தனியாத கோபம் இருந்தது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 64% ஹிந்துக்கள், 33% இஸ்லாமியர் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போது சாதாரணமாக ஹிந்துக்கள்னா அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் மதம் மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கொள்கையாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இதை ஈஸியாக நினைப்பாங்க. எப்படி மதம் அப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டா ஓகே. எப்படி குறைக்கிறது? அப்போ எல்லாமே சரியாயிரும்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, கொல்றது அதான் வழி. சிம்பிள் இல்லையா? கொல்லலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கட்டாய மத மாற்றத்துக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு அவங்க எண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து பாகிஸ்தான் உருவாக ஜின்னா பிளான் பண்ணி அந்த பிளானை காங்கிரஸ் ஏற்றுக்கலை. அதனால பிரிட்டிஷ்காரங்களை நிர்பந்திக்கணும், ஹிந்துக்களை பணிய வைக்கணும், இஸ்லாமியரை தூண்டணும். அது மாதிரி முஸ்லீம் லீக் செஞ்சது. ஜின்னா, அப்புறம் சுஹ்ரவார்தி, அப்புறம் முஸ்லீம் லீக். இந்த சுஹ்ரவார்திங்கிறவர் தான் பிற்காலத்தில் பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. இந்த மூணும், அதாவது ஜின்னா, சுஹ்ரவார்தி அண்ட் முஸ்லீம் லீக், இந்த மூணும் தான் அந்த விஷயத்துக்கு தூண்டுகோலாக இருந்தது. இதுக்கு காரணம் சொல்கிறேன். ரம்ஜான் மாதம் 16வது நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் அவங்க இதை கால் பண்ணுறாங்க, இந்த டிரெக்ட் ஆக்ஷன் டேக்கு. அதில் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் பதர் அதை நினைவுபடுத்துகிறாங்க. 313 இஸ்லாமியர்கள் போரில் போய் வென்றதை கதை சொல்கிறாங்க. 10,000 முஸ்லீம்களும் ப்ராஃபெட்டும் மெக்காவை வென்றதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டு கல்கத்தாவின் பியர்ஸ் அண்ட் முல்லாஸ் இவங்க என்ன பண்ணாங்க, நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால அப்போது பாரதத்தை எரிய விட்டாங்க. 1918 இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது 1930 வரைக்கும் கிளர்ச்சி, போராட்டம் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது தவிர பிரிட்டிஷ்காரன் வேற என்ன பண்ணிட்டாங்கன்னா, மைனாரிட்டிக்கு கம்யூனல் அவார்டு அப்படின்னு கொடுத்தாங்க. இது சிறுபான்மையினருக்குன்னு தனியாக ஒரு வாக்கு வங்கி, அதாவது ஒரு எலக்டோரேட் உருவாக வழிவகுத்தது. இதுவும் அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் மெட்டீரியல் கிடைக்கல. 1905 இருந்து ஹிந்துக்களும் இஸ்லாமியரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தது மாதிரி ஒரு காட்சி நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கு காரணம் பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தது தான். 1946 நிலைமை மாறும்போது உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு, இசைக்கு எதிர்ப்பு, அப்புறம் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், அது எங்களோட உரிமை அப்படின்னு பிரிவினையும் எதிர்ப்பும் அதிகமாக தோன்றுச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க டைரக்ட் ஆக்ஷன் டேயை
உருவகம் பண்ணி தீர்மானித்து டிக்ளேரும் பண்ணாங்க. நன்றி, வணக்கம்.